ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல். அதில் தரவுனா என்னென்னு பாருங்கள். தரவு என்பது ஒரு குறிப்பிட்ட தகவல்களை சேகரிப்பதாகும். தரவு என்பது தகவல்களை சேகரிப்பது, அளவிடுவது மற்றும் பகுப்பது, பிறகு அவற்றை படமாகவோ அல்லது வரைபடமாகவோ காட்சிப்படுத்துவது ஆகும். தரவுனா ஒரு குறிப்பிட்ட தகவல்களை சேகரிப்பது, அந்த தகவல்களை சேகரித்த பிறகு அது அளவிடுவதற்கும் பகுக்கணும்னா தனித்தனியாக பண்ணுறதுக்கும், பிறகு அவற்றை படமாக இல்லைன்னா வரைபடமாக நம்ம காட்சிப்படுத்துவது தான் சொல்கிறாங்க தரவுன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், இவற்றை முயல்க. உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 91ல் இவற்றை முயல்களை 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் உள்ள விவசாயிகளால் பயிரிடப்படும் பல்வேறு வகையான பயிர்களை அட்டவணைப்படுத்துக. அப்போது இங்கே விவசாயியின் பெயர்கள், பயிர்களின் பெயர்கள். உங்கள் கிராமத்தில் என்னென்ன பயிரிடுறாங்க, அவங்க யார் பயிரிடுறாங்களோ அவங்க பேர் இங்கே எழுதிடுங்க. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முத்துசாமி என்ன பயிரிடுறாங்க, கோதுமை. 2வது பேர் பார்த்திங்கன்னா ராமு, அவங்க கம்பு பயிரிடுறாங்க. 3வது பார்த்திங்கன்னா கண்ணன் சாமை பயிரிடுறாங்க. 4வது முரளி கேழ்வரகு. அதுக்கப்புறம் 5வது வேலன் பார்த்திங்கன்னா சோளம். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. உங்கள் பள்ளி வளாகத்தில் காணும் பல்வேறு வகையான செடிகளின் மரங்களின் பெயர்களை பட்டியலிடு. உங்கள் பள்ளியில் என்னென்ன செடி இருக்குது, மரம் இருக்குதுன்னு அதோட பெயர்கள் கேட்குறாங்க. நீங்கள் அது பார்த்து எழுதிக்கோங்க. நான் இதில் போடுறது கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், செடிகள், மரங்கள் பெயர்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலமரம். 2வது மரம் பார்த்திங்கன்னா தென்னை மரம். 3வது பார்த்திங்கன்னா ரோஜா செடி. அதுக்கப்புறம் 4வது பார்த்திங்கன்னா செம்பருத்தி. புரிஞ்சுதுங்களா? இது உங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன மரம் இருக்கோ செடி இருக்கோ அது பேர் நீங்கள் எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதில் தான் இதுக்கு ஆன்சர். இவற்றை முயல்க முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?